अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम्. ஸ்ரீபாஷ்யக்காரர் தம்முடைய சரம தசையிலே அங்கிருந்து முதலிகளுக்கு ரொம்ப ஆர்த்தி அடைந்த முதலிகளுக்கு உபதேசம் பண்ணார். 5 வார்த்தைகள். அதில் 3வது வார்த்தையை இப்போ நாம் அனுசந்தானம் பண்ணுறோம். இந்த 5 வார்த்தைகளும் சுவாமி தேசிகன் சாஸ்திரிய நியமனாதிகாரத்தில் சாதித்தபடி அப்படியே நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு வரோம். அதில் 3வது வார்த்தையில் 5 விஷயங்கள் நாம் பண்ணக்கூடிய 5 கைங்கரியங்களை சொல்கிறார். உத்தமோத்தம அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு 5 கைங்கரியங்களும் உண்டு. படிப்படியாக குறைஞ்சிட்டு வரவாளுக்கு அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில்னு சொல்லிட்டு வரார். அதனால் எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்து பிரபன்னனாக இருந்தான்னா அந்த 5வது கட்டாயம் பண்ணணும். அதுக்கப்புறம் சக்தி இருந்தால் 4வதையும் பண்ணணும். அதுக்கும் சக்தி இருந்தால் 3வது பண்ணணும். அதுக்கும் சக்தி இருந்தால் 2வதுலேருந்து பண்ணணும். அதுக்கும் சக்தி மேலே இருந்ததுன்னா 1வதுலேருந்து 5 கைங்கரியத்தையும் பண்ணணும். அப்படி அந்த 5 கைங்கரியத்தையும் பண்ணக்கூடியவா உத்தமோத்தம அதிகாரிகள். அதில் முதல் கைங்கரியம் நாம் இங்கே இருந்த நாளில் இது ஏற்கனவே பார்த்தோம். ஸ்வரூபத்துக்கு தகுந்த கைங்கரியம் பண்ணணும். வேண்டித்து செய்ய திரியக்கூடாது. நம்ம இஷ்டப்படி திரிஞ்சு அலையக்கூடாது. சாஸ்திர வசியத்தையாக நடக்கணும்னு சொன்னதுனால ஆக்ஞா கைங்கரியங்களை நாம் நன்னா பண்ணணுன்றது அதிலேயே தீர்ந்து போச்சு. அதுக்கு மேலே அனுக்ஞா கைங்கரியங்களில் வரைச்சு 5 விதமான கைங்கரியங்களை சொன்னார். அந்த 5 விதமான கைங்கரியங்களில் முதல் கைங்கரியம் யாருக்கு இது பண்ணணும்னா உத்தமோத்தம அதிகாரிகளுக்கு தான் முதல் கைங்கரியம். அது என்னது அப்படின்னு சொன்னால், பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அவையாவன. பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் இது முதல் கைங்கரியம். 2வது கைங்கரியம் அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் அருளிச் செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல். 3வது அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் உகந்தருளின திவ்ய தேசங்களுக்கு அமுதுபடி சாத்துப்படி திருவிளக்கு திருமாலைகளை உண்டாக்குதல். 4வது அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணுதல். 5வது அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் என்னுடையவன் என்று அபிமானிப்பானொரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம். இப்படி 5 கைங்கரியங்கள். இதை ஏற்கனவே சொன்னோம். உத்தமோத்தம அதிகாரிகளாக இருக்கவா 5 கைங்கரியமே பண்ணணும். மற்றவா அப்படி பண்ணிட்டு வரணும் அப்படின்றது சரியாக போச்சு. முதல் கைங்கரியம் என்ன அப்படின்னா பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல். பாஷ்யம் அப்படின்னு சொன்னால் பாஷ்ய லக்ஷணங்கள்லாம் பொருந்தி இருக்கக்கூடியதான ஸ்ரீபாஷ்யம். பாஷ்யம்னு சொன்னால் அது ஒரு விவரண கிரந்தம். சூத்திரத்துக்கு விவரண கிரந்தம். சூத்திரம்ன்றது ஒரு விஷயத்தை ரொம்ப 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 சுருக்கமாக, இந்த எல்லா இடத்துலையும் தீரம்னு சொல்லுவாள், அதுதான் சூத்திரம் மாதிரி. அந்த தீரத்தை அது தீரம்ன்றது ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அதுக்கு பாஷ்யம்ன்றது அதை எப்படி அந்த தீரத்தில் என்ன சொல்லப்பட்டது, சூத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்றத நன்னா விரிவாக கசடர என்ன தெரிவிக்கக்கூடியது. அதனால் அதுதான் அப்படிப்பட்ட பாஷ்ய லக்ஷணங்கள்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய கிரந்தம்
ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணின, ராமானுஜர் பண்ணினதான ஸ்ரீபாஷ்யம், அதை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல தன்னுடைய கிரந்தத்தை தானே சொல்லிக்கிறார் ஸ்ரீபாஷ்யக்காரர். இது பாஷ்யக்காரருடைய வார்த்தை தான். தேசிகன் அதை அப்படியே அனுமதிக்கிறார், அவ்வளோதான். அப்போ தன்னுடைய கிரந்தத்தை தானே எல்லாரும் ஆதரிக்கணும்னு சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பாஷ்யம்ன்றது, ஸ்ரீபாஷ்யம்ன்றது தத்துவத்திரய ஞானத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கக்கூடியது. தத்துவத்திரய ஞானத்தை உண்டாக்குறது மாத்திரம் இல்லாத தத்துவஹித புருஷார்த்தங்களையும் நமக்கு உண்டாக்குறது. தத்துவத்ரயம் அப்படின்னு சொன்னால் சித்து, சேத்தனம், அச்சேதனம், ஈஸ்வரன். சேத்தனனாகிய ஜீவனை எப்படி ஜீவனுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவೃத்திகள்லாம் சொல்கிறது. அந்த ஜீவனுக்கு உடலாகவும் போகோபகரணங்களாகவும் இருக்கக்கூடிய அச்சேதனங்களையும் அதனுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவೃத்தியிலாவும் சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் நியமிக்கக்கூடிய ஈஸ்வரன் இருக்கானே, அவனை பற்றியும் சொல்கிறது. அதனால் தத்துவத்திரயங்களை ஸ்ரீபாஷ்யம் நன்னா கண்டரவேன்னு நன்னா தெளிவிக்கிறது. அது முகமாக அதுக்கப்புறம் தத்துவஹித புருஷார்த்தம். இப்போ இந்த தத்துவத்திரயம்னு சொன்னமே, அது மூணுமே ஒரே தத்துவம் தான். அதாவது பெருமாள் சேத்தனை அச்சேத்தனை விசிஷ்டனாக இருக்கிறதுனால அது தத்துவம், அப்புறம் ஹிதம். அப்போது நமக்கு தத்துவ ஞானத்தை உண்டாக்கி ஹிதம், நமக்கு எது நல்லது பயக்குமோ அந்த உபாயத்தை சொல்லக்கூடியது பக்தி யோகம், நம்போல்வாருக்கு பிரபத்தி யோகம். சரி, தத்துவஹித புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா புருஷன் அர்த்தித்து பெறக்கூடியது என்னது அப்படின்னு சொன்னால், நாம் எத்தனையோ ஆசைப்படுறோம், இதை பெறணும் அதை பெறணும் அப்படின்லாம். ஆனால் அதில் மிகவும் உயர்ந்தது என்ன? பகவத் கைங்கரியம். அதனால் அந்த பகவத் கைங்கரியம் இந்த ஊரில் பண்ணுற பகவத் கைங்கரியமெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஏகதேசம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை அப்படின்னு அங்கே போய் பண்ணுறமே, அந்த பகவத் கைங்கரியம் தான் வசதி. அதுதான் அது அந்த புருஷார்த்தத்தை பற்றி நன்னா தெளிவிக்கிறது. மற்ற புருஷார்த்தங்கள்லாம் அவரமான புருஷார்த்தம், தாழ்ந்ததானது அப்படின்னு அதுவும் ஸ்ரீபாஷ்யத்தில் தெரியுது. அது மாத்திரம் இல்லை, இப்போ நாம் தத்துவத்திரயங்களையும் தத்துவஹித புருஷார்த்தங்களையும் சொன்னால் கூட மதாந்தரஸ்தர்கள்லாம் இது மேலே தோஷம் சொல்லி அவள் வேறு விதமான தத்துவஹித புருஷார்த்தங்கள்லாம் சொல்கிறாளே, அப்போ அதனால் நம்முடைய மனசுலாம் கலங்குமோ இல்லை? ஆன மாதிரி கலங்காதபடியாக துர்வாதி நிரசனமும் பண்ணுறது. அதாவது தப்பாக அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் இருக்காளே, அவளுடைய வாதங்கள்லாம், அவள் சொல்லக்கூடிய அர்த்தங்கள்லாம் தப்பு அப்படின்னு அதை கண்டித்து நமக்கு தெளிவு வைக்கிறது. அதனால் 3 காரியங்களை ஸ்ரீபாஷ்யம் பண்ணுறது. தத்துவஹித புருஷார்த்தங்கள், தத்துவத்திரயத்தை தெரிவிக்கிறது, ஞானத்தை உண்டாக்குறது. அது மூலமாக தத்துவஹித புருஷார்த்த ஞானத்தை உண்டாக்குறது. அதுக்கப்புறம் துர்வாதி நிரசனத்தையும் பண்ணி கல்வெட்டாக நம்முடைய சித்தாந்தத்தை நமக்கு தெரிவிக்கக்கூடியது. அதனால் என்ன சொல்கிறது, சாஸ்திரங்களில் பெரியோர்கள்லாம் ஆராய்ஞ்சு என்ன சொல்கிறாருன்னா, ஆசரீராத்து சாரீரக பிரவச்சன விரதம் ஆத்ரியேதாக அப்படின்னு. ஆசரீராத், நம்முடைய சரீரம் இருக்கிற பர்யந்தம். ஆசரீராத்னா சரீரம் இருக்கிற வரையில் அப்படின்னு அர்த்தம். சாரீரக பிரவச்சனம், சாரீரகம் அப்படின்னா என்ன அது அப்படின்னா, அதாவது இந்த சேத்தன பிரபஞ்சம் சரீரம் எம்பெருமானுக்கு. அவன் ஷரீரின்னா ஷரீரத்தை உடையவன் ஷரீரி. அந்த
ஷரீரியை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திரம் ஷாரீரக சாஸ்திரம். அதான் எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடியதான அந்த சாஸ்திரம் இருக்குதே ஸ்ரீபாஷ்யம், அதுக்கு ஷாரீரக சாஸ்திரம்னு பேர். அதனால்தான் ஸ்ரீபாஷ்யம்ன்றது எந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம்? பிரம்மசூத்திரம்னு வியாசர் பண்ணின சூத்திரத்துக்கு வியாக்கியானம். அதனால் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஷாரீரக மீமாம்சைன்னு பேர். மீமாம்சை வேதத்தினுடைய பூர்வ பாகத்துக்கு சூத்திரமாக பண்ணது ஜெய்மினி முதலியவர்கள். அதுக்கு பூர்வ மீமாம்சைன்னு பேர். இன்னொரு பேர் என்னன்னா, பூர்வம்னா முன்னே இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறதுனால பூர்வ மீமாம்சைன்னு பேர். முன்னே இருக்கக்கூடிய விஷயம் என்ன? நாம் இருக்கோம், நமக்கு இப்போ என்ன தேவை, மறுபிறவியில் என்ன தேவை அப்படின்றதெல்லாம் சொல்கிறது. அதுக்கு உண்டான கர்மாக்களை சொல்கிறது. அதனால் அதுக்கு கர்ம மீமாம்சைனும் பேர், பூர்வ மீமாம்சைனும் பேர், கர்ம மீமாம்சைனும் பேர். அது ஜெய்மினி முதலியவர்கள் பண்ணது. இதுக்கு உத்தர மீமாம்சைன்னு பேர். எதுக்கு? வியாசர் பண்ணின பிரம்மசூத்திரத்துக்கு உத்தர மீமாம்சைன்னு பேர். இல்லைன்னா பிரம்ம மீமாம்சைன்னு பேர். பிரம்மம் இந்த லோகத்தெல்லாம் உடலாக கொண்டு அது ஆத்மாவாக இருக்கிறதுனால, ஷரீரியாக இருக்கிறதுனால அதை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திரம் ஷாரீரக மீமாம்சைன்னு அதுக்கு பேர். உத்தர மீமாம்சைனும் பேர், பிரம்ம மீமாம்சைனும் பேர், ஷாரீரக மீமாம்சைன்னு பேர். அதனால் நம்முடைய சரீரம் ஆஷரீராத், நம்முடைய சரீரம் இருக்கிற பர்யந்தம் ஷாரீரக பிரவச்சன விரதம் ஆத்ரியேதாக. ஷாரீரக சாஸ்திரத்தை பிரவச்சனம் பண்ணுறது தான் ஒரு விரதமாக எடுத்துக்கணும். ஏதோ அதை ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. இப்போ கற்றுணர்ந்தவாள்லாம் என்ன பண்ணுவா? பொதுவாக இந்த லௌகிக ஞானம் உடையவா தன்னுடைய கடைசி மூச்சு வரையில் தான் கற்ற உயர்ந்ததான அதான் அந்தந்த இதில், அது சயின்ஸாக இருக்கட்டும், மேத்ஸாக இருக்கட்டும், இல்லை மெடிசின் லைனில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்தந்த லைனில் அவள் என்ன பண்ணுறா, இந்த நாம் இவ்வளோ தெரிஞ்சுட்டுக்கிறத 10 பேருக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு தன் வாழ்நாள் முழுவதும் அதை பிரவச்சனம் பண்ணிகிட்டே இருக்கா. அதை போல் இதுதான் உயர்ந்த சாஸ்திரம். அதெல்லாம் சுமையான கல்விகள் இல்லை, அதை படிக்க 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 ரெஸ்பான்சிபிலிட்டி ஏறுறது. அதனால் அவனுக்கு ரொம்ப சுமையாக இருக்குது, ஹெவி பர்டன்னு சொல்கிறாங்களே அது. அந்த மாதிரி அப்படி இது அப்படி இல்லை. மேலே படிக்க 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 லேசாக இருக்கும். ஏன்னா இந்த கர்ம சம்பந்தமெல்லாம் அறுத்து விடக்கூடியது. கர்ம சம்பந்தம் ஏற ஏற கனமாக இருக்குது, கர்ம சம்பந்தம் கழிய கழிய லேசாக இருக்குது. அதனால் இந்த சாரீரக மீமாம்சையை படித்தோன்னா அது லேசாக இருக்கும். சரி, அது பெரிய கைங்கரியத்தை கொடுக்கக்கூடியது, பகவத் கைங்கரியத்தை. அதனால் அப்படிப்பட்ட சாரீரக பிரவச்சனத்தை, சாரீரக சாஸ்திர பிரவச்சனத்தை நம்முடைய சரீர பர்யந்தம் உழுமளவும் அந்த விரதமாக வச்சுக்கணும். விரதம் ஆத்ரியேதாக அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த ரீதியில் இந்த அதனால தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்ணிருக்கார், சாரீரக சாஸ்திரம்னு சொல்லிருக்கு. சாரீரக மீமாம்சைன்னு அர்த்தம். சாரீரக மீமாம்சைக்கு அர்த்தம் பாஷ்யக்காரர் பண்ணியிருக்கார். அதனால் அந்த பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல்னு சொன்னார். தன்னுடைய கிரந்தம்னு சொல்லலை. சாரீரக சாஸ்திரத்தை நம்ம வாழ்நாள் பூரா அதை கைக்கொள்ளணும், விரதமாக வச்சுட்டு பண்ணணும். விரதமாக வச்சுட்டுன்னா அதே நோக்க நாம் அந்த பிரவச்சனத்தை பண்ணணும்னு சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கிறதுனால அந்த சாரீரக சாஸ்திரம் பிரம்மசூத்திரம் அப்படின்றது ஒரு 555 சூத்திரம், 16 பாதங்கள், 156 அதிகரணங்கள், அதுக்கப்புறம் 4 அத்தியாயம், 2 அத்தியாத்விகம் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் மொத்தம் 545 சூத்திரங்கள். இதே ஸ்ரீபாஷ்யக்காரர் எளிமையாக நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி இது பண்ணி இதர மதர்கள்லாம் சொல்லக்கூடிய இதுக்கு மாறுதலாக துர்வாதிகளாக இருக்கவாள்லாம் நிரசனமும் பண்ணி ஹித புருஷார்த்தங்களையும் தத்துவத்தை மாத்திரம் சொல்கிறது இன்றைக்கே ஹித புருஷார்த்தத்தையும் சொல்லி அதெல்லாம் நன்னா விளக்கமாக சொன்னதுனால
அந்த பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல வாசித்து அப்படின்னு சொல்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், வாசித்துன்னு சொல்கிறதுனால ஆச்சாரியனுடைய சகாசத்தில் ஆச்சாரியன் கீழே நாம் போய் வாசிக்கணும் அப்படின்னு ஏற்படுது. இப்போ ஒருத்தர் லௌகிக வாசிக்கிறா அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜில் போய் படித்தாதான் அது பலவத்தாகும். அந்த யூனிவர்சிட்டியில் இவர் இந்த மாதிரி படிச்சிருக்காருன்னு டிகிரி வாங்கினாதான் இவர் மேற்கொண்டு பிரவச்சனங்கள்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா இவர் எவ்வளோ ஞானவானாக இருந்தால் கூட அந்த சயின்ஸில் என்ன தனிப்பட்ட முறையில் இவரே சொந்தமாக தெரிஞ்சுட்டார் அப்படின்னா இவருக்கு அங்கீகாரம் லோகத்தில் கிடைக்காது. ஒரு பிரசித்த யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் தான் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் அவர் பரீட்சை எழுதி சர்டிஃபிகேட் படித்து பரீட்சை எழுதி சர்டிஃபிகேட் வாங்கி. அதனால் இந்த இடத்துல பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு சொல்கிறதுனால, வாசித்துன்னா தானே ஏடு பார்த்து ஸ்ரீபாஷ்ய புஸ்தகத்தை வச்சுட்டு எனக்கு சமஸ்கிருதம் தெரியும் அப்படின்னு நாமே அதை தெரிஞ்சுக்கிறதுன்றது கூடாது. அதுக்கு அங்கீகாரம் இல்லை. ஆச்சாரியனிடத்தில் போய் சிஷ்யஸ்தேகம் அப்படின்னு அடிபணிஞ்சு அவர் உபதேசிக்க அதை வாசித்து தான், அதனால தான் வாசித்து அப்படின்ற பதத்தை போட்டிருக்கேன். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல். அதனால் சிஷ்யஸ்தேகம் யார் இது பண்ணி சமயக்காக ஆச்சாரியனை உபசன்ன அடையிறாளோ அவளுக்கு இது பண்ணணும். அதான் அந்த ஆச்சாரியனிடத்தில் சகாசத்தில் கேட்கணும். அதனால் ஏடு பார்த்து தானே தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்றது ஆகுது. ஏடு பார்த்து தெரிஞ்சுட்டா என்ன ஆகும்? அதாவது ஒருத்தன் தானே தன்னுடைய ஞானத்தினால மேலே மேலே புஸ்தகங்கள்லாம் பார்த்து நல்ல வித்வன்னனை ஆனால் கூட அவனை எங்கேயும் எடுத்துக்கொள்ள மாட்டான். அதாவது ஒரு லெக்சரராக ப்ரொஃபஸராக அப்படிலாம் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அங்கீகாரம் இல்லை. ஒரு யூனிவர்சிட்டியினுடைய அங்கீகாரம், ஒரு சர்டிஃபிகேட் இல்லை. அதுபோல் ஸ்ரீபாஷ்யத்தை தானே ஒருவன் படித்து அதை தெரிஞ்சுட்டு 4 பேருக்கு சொல்லுவானாகில் பகவானுடைய அங்கீகாரம் இருக்காது. பகவானுடைய அங்கீகாரம் இருக்காது. ஏன்னா பகவானே முதல் ஆச்சாரியன். கமப்பியாத்தியம் குரும் வந்தே அப்படின்னு சொல்லிட்டுனா அவள் தான் முதல் குரு. அதனால் இந்த குரு பரம்பரையை சேவித்து தான் நாமும் குருக்கிட்ட தான் உபதேசம் பெறணும், அவர்கிட்ட தான் வாசிக்கணும். அந்த முக்கியத்தையும் இந்த இடத்துல பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல்ன்றது சாரீரிக சாஸ்திரத்தை நம்முடைய சரீரம் விழறவளையில் அதை விரதமாக கொண்டு பிரவர்த்திப்பிக்கணும். அதாவது அதை வெளியில் பரவச் செய்யணும். அப்படின்றதுனால அதனுடைய சாரீரிக மீமாம்சையினுடைய வியாக்கியானமானதுனால பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல். வாசித்துன்னு சொல்கிறதுனால அது ஆச்சாரிய சகாசத்திலேயே கேட்க வேண்டும் அப்படின்றது சொன்னார். பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு சொல்கிறதுன்னா ஏதோ ஸ்டேஜ் போட்டு அப்படியே மைக்கில் ஊர் பூரா மைக்கு இதான் லவுட் ஸ்பீக்கரை கட்டிட்டு ஸ்டேஜ் பூரா சொல்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். பிரவர்த்திப்பித்தல்னா சிஷ்யஸ்தேகம் அப்படின்னு யார் உனக்கு நான் சிஷ்யன் அப்படின்னு யார் சேவித்து சமயக்கு உபசன்னர் ஆறாரோ நன்னா அடிபணிஞ்சு கேட்குறாளோ அவளுக்கு தான் சொல்கிறது பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு பேர். அதாவது இந்த மாதிரி படித்தவா என்ன பண்ணுறா, மறுபடியும் ஒரு காலேஜில் போய் ப்ரொஃபஸராக இருந்து தான் பிரவச்சனம் பண்ணுறாளே தவிர தானே ஒரு டியூஷன் சென்டர் எடுத்து பண்ணுறது அப்படின்னா கூட, அப்போ கூட காலேஜில் படிக்கிறவாளுக்கு தான் அந்த டியூஷன் சென்டர் எடுத்தாலும் நடத்தலாமே தவிர தானே ஒரு டியூஷன் சென்டர் இது பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. பிரவர்த்திப்பித்தல்னு சொல்கிறதுனால என்ன, அதை சிஷ்யனுக்கு தான் உபதேசம் பண்ணணும். அந்த மாதிரி யார்
ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த லௌகீகத்தில் சொல்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு காலேஜில் வாசிக்கிறாளோ அவளுக்கு தான் இதை சொல்கிறான். அந்த மாதிரி இந்த இடத்துல என்னென்னா, இது சிஷ்யஸ்தேகம்னு யார் வந்து கேட்குறாளோ அவளுக்கு சொல்லணும் அப்படின்றது. பாஷ்யத்தை என்று சொல்கிறதுனால சாரீரக சாஸ்திரத்தை ஆயுஷ் பூரா அதை நாம் பிரவர்த்திப்பிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறதுனால, அதே ஒரு விரதமாக இருக்கணும், அதை பரவ செய்யணும்னு சொல்கிறதுனால பாஷ்யத்தைன்னு சொன்னார். அதன் வியாக்கியானமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்துன்றதுனால ஆச்சாரிய சகாசத்திலேயே கேட்கணும். ஏடு பார்த்து தெரிஞ்சுட்டால் அது காரியகரமாகாது, எம்பெருமானுக்கு உகப்பாகாது அப்படின்றது சொன்னார். பிரவர்த்திப்பித்தல்னு சொன்னதுனால யார் அடிபணிஞ்சு கேட்குறாளோ சிஷ்யனா வந்து அவளுக்கு தான் சொல்லணும், மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சது. இதுவரையில் இன்றைக்கி இருக்கட்டும். மேலே வந்து ரெண்டாவது கைங்கரியத்தை, இதில் 5 கைங்கரியங்கள் சொன்னார். ரெண்டாவது கைங்கரியத்தை நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜேனி ஸ்ரீரங்கபூர்வஷடதி சானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.